உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆமென். புத்தாண்டு அது வாட்டில் வந்துக்கிட்டே இருக்கிறோம். நாம தான் மறுரூபம் என்ன செய்யணும், ஆகணும். அதுக்கு இன்னைக்கு ஆயாச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களா ஆகல, அவராலே ஆக்கப்பட்டீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களா கும்பிட்டுலாம் ஆக முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நானா கும்பிட்டு ஆக முடியாது. முடியாது. ஜெபிச்சுலாம் ஆக முடியாது. ஆனால் நாமத்தை அறிந்து கொண்டீர்களானால், மனிதனுக்கு எந்த நாமம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால், அந்த நாமத்தை யூஸ் பண்ணி அந்த நாமத்திலிருந்து வருகிற பெனிஃபிட்ஸை மனுக்குலம் அடைந்து கொள்ள முடியும். ஆமென். அதைத்தான் நாம் அடைந்திருக்கிறோம். பெனிஃபிட்ஸ் வந்துருச்சு நமக்கு. ஆனால் நாம தெரியல. இல்லைன்னா இன்னொருத்தருக்கு நாம எப்படி போடுறதுன்னு தெரியுது. 500 வாங்கிட்டு எப்படி இழுத்து படுறேன் தர்றேன் வர்றேன் அப்படின்னு அது நாம நல்லா தெரியுது. ஆனால் இந்த இயேசு நாம தெரிய மாட்டேங்குது. இந்த ஆண்டு நாம சங்கீர்த்தன ஆண்டு நம்முடைய திருச்சபைக்கு. நாம சங்கீர்த்தனம்னா என்ன? தும்மும்போது இருமும்போது மட்டும் இயேசு சொல்கிறது, இயேசு அப்படின்னு சொல்கிறது, யசோயா அப்படின்னு. அது இல்லை. இயேசுவின் நாமத்தோட வேல்யூ, மதிப்பு, அந்த மதிப்பு அறிஞ்சு வாயில் என்ன செய்யணும், சொல்லணும். எங்கள் அப்பா டிஎஸ்பிடா அப்படின்னு சொல்கிறான்னா, அந்த டிஎஸ்பின்னா என்ன செய்ய முடியும்னு அவனுக்கு என்ன செஞ்சுருக்கு, முதல்ல தெரிஞ்சிருக்கு. அந்த வேல்யூ தெரிஞ்சிருக்கு. அதனால என்ன சொல்கிறான், டிஎஸ்பிடா எங்கள் அப்பாட்ட சொல்லிடும்டா அப்படின்னு மிரட்டுறான். இல்லைன்னா அவன் என்ன செய்ய மாட்டான், அப்படி மிரட்ட மாட்டான். இப்போ நீங்களும் நானும் பேயை கண்டவுடனே மிரண்டுறோம், பாவத்தை கண்டவுடனே கழிஞ்சு உட்காந்துடுறோம். ஏன்? நமக்கு கொடுக்கப்பட்ட நாமத்தோட வேல்யூ நமக்கு என்ன செய்யலை, தெரியல. இன்னைக்கு நாம் அதை தெரிஞ்சுக்க போகிறோம். நோயிங் அபவுட் த நேம் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்த மதிப்பை முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சேலையோட மதிப்பு 25,000 ரூபா. கட்டிட்டு வந்துட்டீங்க, அது எவ்வளோ என்ன போடுவீங்க, டிரைவாஸுக்கு போடுவோம். அதுக்கு மட்டும் 150 ரூபா வைப்பான். மற்ற துணிக்கெல்லாம் 5 ரூபா 3 ரூபா 10 ரூபா இருக்கும். ஆனால் அந்த சேலைக்கு மட்டும் எவ்வளோ கேட்பான், 150 ரூபா. ஏன்? வேல்யூ ஜாஸ்தி. அதை அழுங்காமல் குழுங்காமல் எப்படிச்சுவாங்க, மடித்து வைப்பாங்க. அதை மாதிரி நமக்கு இயேசு நாமத்தை எதுக்குன்னா, தும்மும் போது, இருமும் போது, அப்புறம் ஏதாவது பயப்படும் போது என்ன சொல்லிக்கிறாங்க, ஏசப்பா அப்படின்னா அவங்களுக்கு அதோட வேல்யூவே தெரியல. இன்னைக்கு ஃபஸ்ட்டு நோயிங் த வேல்யூ ஆஃப் நேம் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தின் மதிப்பை நாம் இன்று என்ன செய்ய போகிறோம், தெரிஞ்சுக்கிற போகிறோம். நம்பர் 1, இந்த நாமம் என்ன செய்யும்னா பாவத்தை ஈஸியாக அணிஞ்சிரும், காலி பண்ணிடும். அதான் மத்தேயு 1:21. இது பாவத்தை என்ன செய்யும், காலி பண்ணிடும். அதனால சாராள் நவராஜ் அம்மா ஒரு பாட்டு பாடும்போது, பாவத்தை போக்கும் திலகத்தின் பயம் அதை நீக்கும். உலகத்தின் சொல்றதுக்கு திலகத்தின் சொல்லி. அல்லேலூயா. அப்ப பாவமும் பயமும் ஒன்றோட ஒன்று லிங்க்கு. பாவம் மாறும்போது பயமும் உள்ள வருது. அந்த பயத்தை விரட்டுறதுக்கு நிறைய ஜெபிக்க பாட அந்நிய பாசெல்லாம் செஞ்சாதான் அது என்ன செய்யுது, போகுது. மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த நாமம், இந்த இயேசுங்கிறதுக்கு மீனிங்க ஜனங்களின் பாவங்களை நீக்குவார் என்பதுதான் அதோட மதிப்பு. அப்படின்னா இந்த பேர் பூலோகத்தில் இருக்கிற எந்த அம்மா அப்பா மண்டைகள் இருந்து என்ன செய்யலை,
வரல. பரலோகத்தில் இருக்கிற தேவன் தன்னுடைய தூதன்ட்ட கொடுத்து, ஏய் பிள்ளைய பெற்றவொடனே அவ்வாட்டில் யோவான் நீசாமின்னு நினைச்சிருப்பா வச்சிருப்பா, அதனால போய் சொல்லிரு, என்ன பேர் வையே, இயேசு இயேசு என்று பேரிடுவாயான்னு பேர் எங்க இருந்து டவுன்லோட் ஆயிருக்கு? பரலோகத்திலிருந்து. அது என்ன நாமம்? இயேசு என்கிற நாமம். அது பரலோகத்திலிருந்து வந்த நாமம். அது மேலான நாமம். ஆமென். அது பாவங்களை நீக்குகிற நாமம். ஆமென். உங்களுக்கு பயம் வந்துருச்சு. அப்போ உடனே என்ன செய்யணும்? இப்போ எல்லாம் ஜெபம் பண்ணிடுறான். இப்போ என்ன செஞ்சிடறான்? ஜெபம் பண்ணிடுறோம். ஜெபம் பண்ணோன்னு பயம் இன்னும் இஞ்சிருது. பயம் வருதுன்னா இயேசு நாமத்தை உயர்த்தி ஒரு பாட்டு. எத்தனை பாட்டு இருக்கு? அதில் ஒரு பாட்டை ஒரு 4 வரியை மனப்பாடம் பண்ணக்கூடாதா? எத்தனை சினிமா பாட்டை மனப்பாடம் பண்ணுறியா? அதை மனப்பாடம் பண்ணி அந்த நாமத்தை உயர்த்தி பாடிட்டீங்கன்னா அதோட வேல்யூ புரியும். டப்புன்னு உள்ளே இருக்கிற பயம் நெஞ்சிடும், போயிடும். எப்படியா சொல்கிறீங்க? நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நான் செஞ்சு பார்க்குறேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு சின்ன கிருபை என்னென்னா, சிறு வயதுலேருந்து எல்லாமே நமக்கு ப்ராக்டிக்கல், எல்லாமே ப்ராக்டிக்கல் தான். நோ அகாடமி, நோ அகாடமிக். 1-to-1 மினிஸ்ட்ரி அப்படின்னா என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். டகார்னு எம்லண்ணே இவன் கூட போ, அங்கே போய் என்ன செய்யணும், ஒரு வீட்டுக்குள்ளே விடுவாங்க, அந்த அம்மாவுக்கு போய் சுவிசேஷம் சொல்லிட்டு வரணும்னா எப்படி நினைக்க ஒன்றும் ப்ரிப்பேரெல்லாம் தள்ளி விட்டாங்க. அது ஒரு மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு மலைவாழ் மக்கள், எல்லாரும் ஒரு நாய் வேறு வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே 1க்கு 2க்கெல்லாம் என்ன செய்யுது, சேர்ந்து போயிடுது. இவங்க பாட்டில் நம்மளை விட்டுட்டு அவன் பாட்டில் நினைச்சிட்டான், ஓடி போயிருந்தான். அது கேரளா. நான் பேசிட்டு போகிறான், எனக்கு ஆளுகே அவர் இருக்கடா. ஆனால் அந்த அம்மா என்னை பார்த்து சிரிச்சுதா, நானும் நல்லா சிரிச்சேன்ல. ஏதோ கேட்டுச்சு, நான் இப்படி கேட்டேன், தண்ணி வேணும்னே, வாடிச்சு, நான் பிடிச்சிக்கிச்சு, ரைட்டு உள்ளே என்ட்ரி கிடச்சிருச்சு. தண்ணியை குடிச்சிட்ட, இதே மாதிரி தண்ணியை குடித்தா தாகம் வரும், ஆனால் இதே மாதிரி இன்னொரு தண்ணியை ஒருத்தர் கொடுப்பாரு, அது தாகமே என்ன செய்யாது, வராது. அதுக்கு கொஞ்சம் அரைகுறை தமிழ்லாம் நல்லா செய்யுது, தெரியுது, பார்டர் தானே அப்படி சொல்லிவிட்டு யோவான் 4 பிரசங்கிச்சிட்ட, ஒரு புதிய ஏற்பாடையும் கொடுத்துட்டு வந்துட்டேன். வெற்றி, பெரிய வெற்றி, ஊழியம் ஆரம்பிச்சாச்சு. அப்படி தான் ப்ராக்டிக்கல். அப்போது தெரிஞ்சிருது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் யூடியூப்லலாம் பார்ப்பேன். பாவத்தை பயங்கரமாக போதிப்பான், நாமத்தை போதிக்கவே மாட்டான். அரே அழுக்க பற்றியே பேசுறீங்களடா, கொஞ்சம் ரின் சோப்பை பற்றியோ பேசுங்க. அப்படி இப்படி பாவம் வாசலில் இணைஞ்சுக்கிட்டே இருக்குமா, படுத்திருக்கும். எங்கடா படுத்திருக்கிய, மேலேயே உட்காந்துக்கிட்டு வருதுடா. என்னடா சொல்றீங்க? பவுலையா சொல்கிறாரு, எனக்குள்ள ஒரு பாவ பிரமாணம் என்ன செய்யுது, வேலை செய்யுது. நான் வேண்டான்னு நினைக்கிறேன், ஆனால் என்னை என்ன செய்ய வைக்குது. அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் பாவம் வாசலில் படுத்தே கடை இருக்கு, எனக்கு உள்ளே என்ன இருக்குது, இன்பில்ட்டா இருக்குது. அதை புடுங்கி போட வந்தவர் தான் ஆவியானவர். அவரும் எங்கே தான் இருக்கிறாரு, உள்ளதான் இருக்கிறாரு. அதை சொல்லாம சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. அல்லேலூயா. இந்த இயேசுங்கிற நாமம் ஒரு 10 தடவை சொல்லிட்டீங்கன்னா பாவத்தினால் உண்டான பயம் போயிடும். ஆனால் நம்ம அதை சொல்கிறதே இல்லை. ஜெபத்தில் திரும்பி என்ன சொல்லுவோம், பயத்தை தான் சொல்லுவோம். அந்த பிரச்சனையை நல்லா வர்ணிச்சு என்ன செய்வோம், சொல்லுவோம். சும்மா இருக்கிற பிரச்சனையை சோடிச்சு என்ன செய்வோம், சொல்லுவோம்.
இதுக்கு நீ பேசாமலே இருக்கலாம் பாரு. ஏன்னா இயேசுங்கிற நாமத்துக்கு என்ன வேல்யூன்னு நமக்கு தெரியல. இயேசு அப்படின்னீங்கன்னா 10 பாவம் படக்குன்னு என்ன கலண்டு ஓடிரும். 10 தடவை இயேசுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பளபளான்னு இருப்பீங்க. ஆமென். நீங்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு இயேசு 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 பவுடர் போடாதீங்க. என்ன பவுடர் போடாமல் சும்மா பவுடர் போட்டு பிறகு நான் பளபளான்னு இருக்கேன்னு சொல்லப்படாது. என்ன பியூட்டி பார்லருக்குலாம் போகக்கூடாது. என்ன பெருமணியாக காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கண்ணாடியில் நின்றுட்டு முதல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. கண்ணாடியில் நின்றுட்டு ஒரு அரை மணி நேரம் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லிவிட்டு திருப்பி ஒரு ஃபோட்டோ எடுங்க. 2 ஃபோட்டோக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள். தட் இஸ் த பவர் ஆஃப் ஜீசஸ், த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது பாவத்தை நீக்கிறது தான் அதோட அந்த நாமத்தோட வேல்யூவே. அந்த நாமத்தை 108 தடவை சொன்னாலும் தப்பு இல்லை. என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். வேற எந்த நாமத்துக்கும் அந்த வேல்யூவே இல்லை. இந்த நாமத்துக்கு இருக்குது. வேணா அந்த நாமத்தையும் சொல்லி பாருங்க. நல்லா இருக்கிற மூஞ்சி குரங்கு மூஞ்சி மாதிரி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது இயேசு நாமம் வேல்யூ என்ன? It can erase any sin. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் நீங்க சொல்லிக்கிட்டு இருப்பியா? விசுவாசி யோசிப்பா, இவன் எதுக்கு இந்த நாமத்தை சொல்றான்? உனக்கு எத்தனையோ நாமத்தை டூப்ளிகேட் நாமம் வச்சிருக்கோம்லடா, அதுல ஒன்று சொல்லண்டா. 108 தடவை சொல்லு, 1008 தடவை சொல்லு. இதை ஏன்டா சொல்ற? இதை சொன்னா அவனுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா அவன் பெட்டி தூக்கிட்டு போகணும். அவன் எங்க போகணும்? பெட்டி தூக்கிட்டு போகணும். அடுத்து புது வீடு என்ன செய்யணும்? பார்க்கணும். தங்குறதுக்கு திங்கிறதுக்கு தூங்குறதுக்கெல்லாம் பார்க்கணும். சொல்ல விடுறதில்ல பாருங்க. ஒரே ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு கடைசியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்லதாவே, அது வேகமாக சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் பரிசுத்தவனா காட்டணும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, நல்ல பிதாவே அப்படின்மா. ஏன் அந்த பிரச்சனையை சொல்லாத, நாமத்தை சொல்லு. பாவம் என்ன ஆயிரும்? ஓடி போயிரும். பாவம் என்ன ஆயிரும்? ஓடி போயிரும். ஹல்லேலூயா. 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 That is the value of Jesus name. ஆமென். அமலா நடிகை தான் வரும். அமலானா என்ன? பாவங்களை நீக்குகிறவர். நிர்மலா பாவங்களை நீக்குகிறவர். தமிழில் இயேசுவுக்கு பேர் நீங்கள் அமலா அமலான்னு பார்த்துருக்கீங்களா? நிர்மலா நிர்மலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் என்னது? இயேசுவோட பேரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவங்களை நீக்குகிறவர். நம்பர் 2 யோவான் 17:6. இந்த நாமம் வெளிப்பாடுகளை கொண்டு வருகிற நாமம். இந்த நாமம் உங்க வாழ்க்கையில தேவன் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற நாமம். ரெவலேஷன் ஆஃப் காட்ஸ் பிளான். நீங்க இந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன வந்துடும்? புத்தருக்கு போதி மரத்தில் ஏதோ ஒன்று வந்துச்சு. உங்களுக்கு உங்க வீட்டு பாத்ரூம்லேயே வந்துடும். நீங்கள் குளிச்சுக்கிட்டே ஏசு ஏசுன்னு கிட்டீங்க டாயின்னு வந்துடும். வெளிப்பாடு எங்கேயா வந்தது? பாத்ரூமில் வந்தது. 17:6 வாசிங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். யார் நாமமா? உம்முடைய நாமமே. பிதா அனுப்புன நாமம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுங்கிற நாமம் இயேசு குழந்தையா பிடிச்சு தனக்கு தானே வைக்கல. மரியா வைக்கல. சரியா? யோசேப்புக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குன்னு புரியல. சொப்பனத்தில் தூதன் வந்து துப்பாக்கி வச்சு நினைச்சிடா மிரட்டுறான். ஏய் கல்யாணம் கட்டிக்கோ. சரிங்க, நம்மெல்லாம் கட்டியிருக்க மாட்டோம். நீ எல்லாம் தூதனே கிடையாது, நீ அசிங்க பிடிச்ச தூதன். இப்படி யாராவது தூதன் சொல்லுவானா? எங்கள் சட்ட புத்தகம் என்ன சொல்லுது தெரியுமா? ஏற்கனவே கண்ணி கழிஞ்சவங்க நான் என்ன செய்யக்கூடாது? கல்யாணம் பண்ணக்கூடாது. நீ என்ன சொப்பனத்துல இருந்து என்ன என்ன சொல்ற? தாலிய கெட்டுன்னு சொல்ற. சோழிய முடிச்சிட்டியா?
ஆனால் அவன் செஞ்சான். அப்புறம் வந்து ஏய் பிள்ளையை தூக்கிட்டு எங்கே ஓடு, எகிப்துக்கு ஓடு ஓடினான். அவனுக்கு மண்டை குலையும் போயிருக்கான். மரியா இருதயத்திலேருந்து என்ன நடக்க போதோ, புதுசு புதுசாக நடக்குன்னு அவன் இருதயத்தில் வச்சு இணைஞ்சிருக்கா. பொம்பளைங்க இருதயத்திலேருந்து சிந்திக்காது. ஆனால் இந்த பொம்பளை இணைஞ்சிருக்கா, சிந்திச்சிருக்கு. எல்லாம் இணைஞ்சிருவாங்க ஊரை குட்டியே டொன்னு. ஆமாம், அதனால தான் பாருங்கள் உயிர்த்தெழுதல் செய்தியை பொம்பளைகிட்ட சொல்லிவிட்டார். சடன்னு வந்து பரவிருச்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாமம் பிதாவினிடத்திலிருந்து தேவதூதன் மூலமா வந்துச்சு. அந்த நாமத்தை இவர் என்ன பண்ணாராம், கூட இருக்கிற அப்போஸ்தலன் வந்த சீசனுக்கெல்லாம் இணைஞ்சாராம், வெளிப்படுத்தினாரு. என்ன செஞ்சாராம், வெளிப்படுத்தினாரு. இந்த நாமத்தை நீங்க உச்சரிக்கும் போது நிறைய விஷயம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும், வெளிப்படுத்தப்படும். அதான் அப்போஸ்தலர் செஞ்சாங்க. இயேசு நாமத்தில் எந்திச்சு நடன்னா. அவன் செய்கிறத பார்த்தா எல்லாரும் கிறுக்கு போய் செஞ்ச மாதிரி தானே இருக்கும். அவன் பிறந்ததுலேருந்து இருக்கான், சர்ச்சுக்கு வரவங்களாம் என்ன நினச்சிருப்பான், அவன் கூட போய் சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காங்கய்யா. துட்டு இருந்தால் போடணும், இல்லைன்னா இணைஞ்சுனா போகணும். அதை விட்டு துட்டு இல்லை, வெள்ளி இல்லை, ஆனால் ஒன்று இருக்குது, இயேசு நாமத்தில் எழுந்து நட. இதை பார்த்த அங்கே பரிசேயர்கள் சதுசேயர்கள் பக்திமான்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, சுத்த முட்டா பயலா, இதுக்கு தான் மீன் பிடிக்கிறவங்களாம் என்ன செய்யக்கூடாது, சர்ச்சுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். டக்குன்னு நடந்துட்டான் பாருங்க. உடனே எல்லாம் கேட்குறான், இது எப்படி நடந்தது, இயேசு என்கிற நாமத்தில் நடந்தது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வெளிப்பாடுகளை கொண்டு வருகிற நாமம், இந்த நாமத்தை தான் இயேசு அவங்களுக்கு வெளிக்காட்டினார். இயேசுவுக்கு அவராக பேர் வச்சுக்கல, பேர் எங்கேருந்து வந்தது, பரலோகத்திலிருந்து வந்தது. எங்கேருந்து வந்தது, பரலோகத்திலிருந்து வந்தது. யார் மூலமா வந்தது, பிதாவின் மூலமாக வந்தது. யார்கிட்ட சொல்லி அனுப்புனாரு, தேவதூதன்ட்ட சொல்லி அனுப்புனாரு. தேவன் தேவதூதன்ட்ட சொல்லி, தம்பி என்னத்தையாவது அவங்க முப்பாட்டம் பேரை இணைஞ்சிருப்பா, வச்சிருப்பா, மூக்காயின்னு வச்சிருப்பா, சீக்கிரம் பேரை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். தட் இஸ் த ரெவலேஷன் ஆஃப் காட்ஸ் பிளான். இந்த நாமத்தை நீங்க உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்க வாழ்க்கையை குறித்த என்ன திட்டம், உங்க வாழ்க்கையில யார் வருவா, வந்தவன் இவன் திருடன், ஆனா இவன் கூட தான் நீ பயணிக்கணும், இவன் நல்லவன், இவன் கொஞ்ச நாள் இருப்பான், அவர் ஓடி போயிடுவான், இதெல்லாம் சொல்லி தருவார் ஆண்டவர். அப்ப நீங்க எப்படி நடப்பீங்க, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஒண்ணுமே தெரியலன்னு வச்சுக்கோங்க, நெஞ்சில் அடிச்சிட்டு நான் செஞ்ச பாவம் என்னவோ, வயிறெல்லாம் எரியுது, இவன் எதுக்கு வந்திருக்கானே தெரியல, இவன் என்ன செய்ய காத்திருக்கானோ, அவன் என்ன முழிக்கிற மொழிய சரியில்லை, மேலே பார்க்குறா கீழே பார்க்குறா, சுற்றி பார்க்குறா, பார்வையிலே வீட்டை சுருட்டி கொண்டு வருவா போல இருக்குது, என்ன நடக்க போதோன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பான். When you say this நாமம், இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது இந்த நாமத்தை திருப்பி திருப்பி நீங்க சொல்லும் பொழுது வெளிப்பாடுகள் புரண்டு வரும். ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 3:12 இந்த நாமத்தோட வேல்யூ பாருங்க. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. இந்த நாமத்தை சொன்னீங்கன்னா இந்த நாமம் உங்களை யாரோட கனெக்ட் பண்ணி விடுறோம், தேவனோட. இட் இஸ் an access point to God. வேற எந்த நாமத்தை சொன்னாலும் அந்த இடத்துல நிற்பீங்க. உங்களுக்கு 2 தூதனை தூக்கி என்ன செய்யணும், போடா நீங்கள் கீழே போங்கடா, நரலோகம் போங்கடான்னு அனுப்பணும். இப்படி இந்த நாமத்தை சொன்னீங்கன்னா கொண்டு போய் இந்த ட்ரெயினுக்கு கொண்டு போய் இந்த இதை சேர்த்து விடுவாங்கல்ல, அதை மாதிரி இழுத்து கொண்டு வந்து சேர்த்து விட்டுரும். ஆமென். இந்த இயேசுங்கிற நாமம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வருமா, தைரியம் வரும். தேவன்கிட்ட கிட்டி என்ன செய்வீங்க,
வருவீங்க. அப்படி நீங்கள் இந்த நாமம் தெரியலன்னா எட்டி நிற்பிய. நான்லாம் வரலாமா? சாமி பக்கத்தில் நான்லாம் வர முடியுமா? உன்னை அங்கேருந்து சொல்லுவான், நீ என்ன கோத்திரம்? தரித்திரம் வெளியே போ. அப்போ அவங்க என்ன செய்ய முடியாது, உள்ளே வர முடியாது. நம்ம இப்போ எப்படி உட்காந்துருக்கோம்? ஜாலியாக உட்காந்துருக்கோம். சாமி இருப்பார் அப்படிலாம் இல்லை. முதல் சீட்டில் உட்காரலாமா, ரெண்டாவது சீட்டில் உட்காரலாமா? நம்ம ரெகுலர் சீட்டு நமக்கு கிடைக்குமா? சாமியை பற்றிலாம் என்ன இல்லை சிந்தனை இல்லை. இப்போ பொண்ணு வாங்க போகிறவங்க பொண்ணை பற்றியே என்ன செய்வாங்க, பேசுவாங்க. கொஞ்சம் பேர் பவுனை பற்றியே என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அதை பற்றி பேசுவாங்க பாருங்க. அதை மாதிரி கூட இங்கே வரும்போது சாமியை பற்றி யாருமே என்ன செய்யறதில்ல, பேசுறதில்ல. சீட்டு பற்றி நினைக்கிறதா. ஏன்னா இது உங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு, லகுவாக ஆயிடுச்சு. ஏ சாமி எங்கேடா போக போகிறாரு, அவர் என்கிட்ட என்னைய பார்க்காம அவர் நினைச்ச முடியாது, போக முடியாது. என்னைய பார்க்காம அவருக்கு தூக்கமும் வராது. அதனால தான் உறங்காமல் தூங்காமல் இருக்கேங்காரு. ஏன்னா இன்னும் எல்லாரும் ரசிக்கப்படலை. அதனால அவர் தூங்காமல் கொட்டை எணிச்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம போய் உட்காருவோம்டா அப்படின்னு வாரோம். என்ன தைரியம், ஏசு எந்தன் வாழ்வின் வெள்ளனானார், எனக்கென்ன ஆனந்தம். ஏசு எந்தன் வாழ்வின் வெள்ளனானார், எனக்கென்ன ஆனந்தம். அதான் வரான். குளிச்சோமோ குளிக்கலையோ, சென்ட் அடித்தோமோ அடிக்கலையோ, பல்லு விளக்கணுமோ விளக்கலையோ, பவுடரை போட்டோமா, கட்டுன முடிய விரிச்சு விட்டா அது ஒரு ஸ்டைலு, விரிச்சு விட்ட முடிய ஒரு மாதிரி சுருட்டி போட்டால் அது ஒரு ஸ்டைலு. எப்படி போட்டாலும் இப்போ ஒரு ஸ்டைலாக தான் இருக்குது. அப்படியே வந்து இணைஞ்சிட வேண்டியதான், உட்காந்துட வேண்டியதான். தைரியம். ஏன்? You know the name Jesus Christ. Amen. You believe the name Jesus Christ. Amen. That name made you bold to reach God. இங்க உங்களுக்கே தைரியம் வரும். நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நம்ம இயேசு, நம்ம இயேசு, நம்ம இயேசு, நம்ம இயேசு. Hallelujah. Hallelujah. The name has the value to access God. இந்த நாமத்தை நீங்கள் சொல்கிறதுனால, நம்புறதுனால, இந்த நாமம் உங்களுக்கு சாமியை பார்த்தோன்னு ஒரு தைரியத்தை கொடுக்குது. இந்த நாமம் இல்லைன்னா நீங்கள் இப்படி வரமாட்டீங்க. ஒத்தட்டீர்னு காலில் விழுந்துருவியா, பங்கி போட்டிருக்கல்லா என் காலில் விழுந்துருவியா. இது எத்தனை கிராமத்தில் நடந்திருக்கு தெரியுமா? சிவகாசியில் நடந்தது. எஜுகேட்டட் ஃபெலோஸ் பொத்துன்னு விழுகிறான், பயம். ஒரு பிசாசு ஒன்று விழுகிறான். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் பார்க்குறியா, ஆனால் விழமாட்டிக்கிய. ஏன்? ஒரு சிலர் எந்திரிச்சு ஓடி போயிடுவான். எந்திரிச்சு இது இரும்படிக்கிற இடத்துல ஈக்கண்ண வேலைன்ட்டு ஓடிடுவான். They have a fear. They doesn't have a name of Jesus. உங்களுக்கு அது இருக்கிறதுனால நீங்கள் ஹாயை அணிஞ்சிருக்கியா, அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கியா. இட் இஸ் நாட் யுவர் வேல்யூ, இட் இஸ் நாட் மை வேல்யூ. உங்கள் பரிசுத்தம் ஏன் பரிசுத்தம், பரிசுத்தம் நம்ம இணைஞ்சிக்கலாம், சொல்லிக்கலாம். பிசாசுக்கு தெரியும் இவனுக்கு கூட யார் இருக்கிறா, இயேசு இருக்கிறாரு. இவனுக்கு இயேசுங்கிற நாமத்தோட வேல்யூ இவனுக்கு தெரியும். அதனால இவன் சொன்னா நம்ம இணைஞ்சோன்னா
போகணும். போகலைன்னு நம்மளை தூக்கி பாதாளத்தில் நினைச்சிருவான், கட்டி வச்சிருவான். எல்லா பையிலும் சட்டியில் அமைச்சு சமுத்திரத்துல தான் போடுவான். இவன் எங்கே அனுப்பிடுவான்? பாதாளத்துக்கே அனுப்பிடுவான். திருப்பி வர முடியாது. சட்டி உடஞ்சோன்னு இது வந்துடும். இங்கேருந்து எணிச்ச முடியாது, வரவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. That is the value of Jesus Christ. பிலிப்பியர் 2:10-11, 9:10-11 மூணையும் வாசிங்க. அது முக்கியமான வசனம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. இங்க பாருங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி அப்படின்னா என்ன? பேய், நரலோகம், பூலோகம், வானமண்டலம், அந்தகாரம், அதிகாரம், துரைத்தனம், இன்னும் உங்களுக்கு என்னென்ன பேயெல்லாம் ஞாபகம் வருதோ எல்லா பேய்க்கும், எல்லா பூமிக்கும், எல்லா வானத்துக்கும் மேலாக யாரை உயர்த்தி வச்சிருக்காரு? மனுஷகுமாரன் இயேசு. அப்போ அந்த நாமம் எங்கே இருக்குது? எல்லாவற்றிற்கும் மேலே இருக்குது. அப்படின்னா த மோஸ்ட் ஹை அத்தாரிட்டி. இந்த நாமத்துக்கு என்ன என்ன அதிகாரம் இருக்குது? தி மோஸ்ட் ஹை. தி மோஸ்ட் ஹை அத்தாரிட்டி அப்படின்னா உன்னத அதிகாரம். அதுக்கு மேலே ஒரு அதிகாரம் இல்லை. தி மோஸ்ட் ஹைனா அதான் அர்த்தம். உன்னதம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இல்லை. த ஹையஸ்ட் அத்தாரிட்டி த ஜீசஸ் நேம் ஹேவிங். நீங்கள் இயேசு விவரம் தெரியாமல் சொல்கிறதுனால தான் அது நடுங்கிக்கிட்டே உங்களை பார்க்கும். நமக்கும் விவரம் தெரியாதுங்கிறது அது கொஞ்ச நேரம் கழிச்சு எணிஞ்சிடும், கண்டுபிடிச்சிட்டு போடா அப்படின்னு சொல்லி அங்கனுக்குள்ள ஓரமாக உட்காந்துக்கிறோம். அவன் போன பிறகு என்ன செய்வோம்? அது நம்மளை துஷ்டங்கும். துஷ்ட கண்டா தூர விலகு, அது ஒழிஞ்சுக்கிறோம். பிகாஸ் யூ டோன்ட் நோ த வேல்யூ. ஜீசஸ் நேமோட வேல்யூவே தெரியல. த ஹையஸ்ட் அத்தாரிட்டி. இந்த நேமை சொன்னால் சாமி கிட்ட படக்குன்னு நினைஞ்சிடலாம் தைரியமா. இப்போ நீங்கள் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கே அது தெரியல. இப்படி உட்காந்துக்கலாம். அந்த வேறு என்ன கவிதா மாதிரி இப்படி சாஞ்சி நினைச்சிடலாம். பைசா நகரத்து சாஞ்ச கோவர மாதிரி நினைஞ்சிக்கலாம், உட்காந்துக்கலாம். ஒத்த சடை போட்டுக்கலாம், ரெட்டை சடை போட்டுக்கலாம், சடார்னு நினைச்சிடலாம், விரிச்சு விட்டுக்கலாம். இங்கே சாமி கண்ணெல்லாம் குத்தாது. ஏன்? இயேசுங்கிற நாமத்தை நீங்கள் நம்பி வந்திருக்கிறீர்கள். ஆமென். You can access God with boldness. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவம் இந்த நாமம் நீங்கள் அங்கே பிலீவ் பண்ணி வரும்போதே பாவங்கிற கோட்டு சூட்டை கழட்டி விட்டுரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களா போட நினைச்சீங்களா டர்ன்னு கிழிச்சு இனிச்சிடும், கீழே போட்டுரும். அப்புறம் நீங்களா போய் எடுத்து மாட்டினா தான் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. the value. இன்னொன்று இந்த நாமம் என்ன தெரியுமா? விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள். விசுவாசம்பாங்க. இந்த நாமத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எபிரேயர் 12:1 இந்த நாமம் தான் என்ன செய்யுது? விசுவாசத்தை ஆரம்பிக்குது, விசுவாசத்தை முடிக்குது, விசுவாசத்தை பில்டு பண்ணுது. Hallelujah. Hallelujah. This name having the ability to build your faith. If you keep on reading, telling, your faith is built like a giant. Hallelujah. Hallelujah. Simple. விசுவாசத்தை இந்த நாமம் என்ன செய்யுது? உருவாக்குது, துவக்குது, முடிக்குது. சுத்தி நெருங்கி நிக்கிற எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு வர வைக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க வர்றதுக்கு எவ்வளவு சிரமப்படுறீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நாமம் என்ன செய்யுது? எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு உங்களை எங்க செய்யுது? இல்லைன்னா நீங்க வர முடியாது. You cannot come here to lift the name of Jesus without help by the name of Jesus Christ. இயேசு என்கிற நாமம் உங்களை இயக்கி கொண்டு வரலன்னா நீங்க என்ன செய்ய முடியாது? வர முடியாது. என்ன நடக்குன்னு தெரியாம உட்காந்துக்கிட்டு இருந்தேன். திக்கற்ற உன்னை திக்கற்றவனாக விடேன் அப்படின்னா சுற்றி பார்த்தா யாரும் இல்லை. இயேசுன்னு நானாக நினச்சிக்கிட்டு பைபிள்லாம் படித்தேன். திரும்பி ஃபாதர் பெர்க்மன்ஸ் மீட்டிங்கில் அதே வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை வந்தோன்னே கண்ணெலாம் இணைஞ்சிருச்சு.
கண்ணீர் சாரையா. ஓ, அப்போ அங்கே சொன்னது இந்த இயேசு தாண்டா. உடனே அவர் அந்த நேரத்தில் பாட்டு படிக்கிறார், இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். பிக்கப் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் ஸ்கூலில் ஒரு ஊழியம் பண்ணாருன்னா நான் தான் என்ன செய்வேன், சாப்பாடெலாம் பரிமாறுவேன். ஒரு செகண்டில் தூக்கிட்டு வந்துடுவார் இயேசுங்கிற நாமம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லைன்னா நீங்கள் வர முடியாது. ஏதாவது போர்டு வச்சுருக்கோம் இல்லை, ஏதாவது லாரி வச்சு உங்களை தூக்கிட்டு இருந்தோம் இல்லை. வருவீங்க. தேவனால் நியமிக்கப்பட்டவர் நீங்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னைய அப்படி தான் கொண்டு வந்தார். அப்போ என் கிட்ட சேர்க்குறவங்களையும் அப்படி தான் என்ன செய்வார், கொண்டு வருவார். நாங்கள் வச்சுக்கிட்டு ஒரு டிராக்டரை வச்சுக்கிட்டுலாம் என்ன செய்ய மாட்டோம், சுத்த மாட்டோம். ஆவியானவர் வந்து கொத்த தூக்கிட்டு வந்து உட்கார வைப்பார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கெத்தா பிரசங்கம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. தட் இஸ் த ஃபெய்த் பில்டர். இயேசுங்கிற நாமம் உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்பும். நீங்கள் இந்த நாமத்தை மட்டும் நீங்கள் நாம சங்கீர்த்தனம், இந்த வருஷம் நாம சங்கீர்த்தன ஆண்டு. இந்த இயேசுங்கிற நாமத்தை திருப்பி திருப்பி சொல்லுங்க. என்னென்ன நாமத்தையோ சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, எழுதி வச்சிருப்பீங்க. இந்த இயேசுங்கிற நாமத்தை நீங்கள் ஹாயாக இப்படி போட்டு என்ன செய்யலாம், சொல்லலாம். பஸ்ஸில் போகும்போது மனசுக்குள்ளேயே என்ன செய்யலாம், சொல்லலாம். தனியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யலாம், சொல்லலாம். வாயில் சொல்கிறத விட மனசில் நினைக்கிறீங்கள, அது வேல்யூ ஜாஸ்தி. ஒரு 5 பாயிண்ட் சொல்லிட்டேன். இதான் வேல்யூ ஆஃப் ஜீசஸ் நேம். என்னென்ன? பாவங்களை நீக்கும். அது பெரிய வேலையே இல்லை இயேசுக்கு. ஏசப்பா 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 ஏசப்பானா பேசப்பாம்பார். அவர் பேசப்பான்வார். ஏசப்பா ஏசப்பா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாவத்தினால் உண்டான எல்லா பயமும் காணாமல் போயிருக்கும். ஏன்? நீங்கள் அந்த நாமத்தை சொல்லிட்டீங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் அது தெரியாதனால இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுமா பிசாசு. அவனுக்கு உங்களை ஆட வச்சு பார்க்குறதே அவனுக்கு வேலையாக போச்சு. அப்புறம் இயேசுங்கிற நாமத்தை சொல்லும்போது வெளிப்பாடுகள் உண்டாகும். என்ன உண்டாகும்? வெளிப்பாடுகள் உண்டாகும். வெளிப்பாடுனா அங்கனே இருக்கும், ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு மோதிரத்தை தேடும், அது அங்கே தான் இருக்கும். ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் அந்த மோதிரத்தை என்ன செய்யும், வெளிப்படும், கிடைக்கும்ல. அதில் மறைஞ்சி உட்காந்துருந்துச்சு, கேட்டப்போ என்ன செய்யல, கிடைக்கல. தட் இஸ் த ரெவலேஷன். பைபிளில் தான் இருக்கும். டெய்லி வாசிப்பி, அது கிடச்சிருக்காது. இன்னைக்கு வாசிக்கும் போது என்ன செய்யும், கிடைக்கும். டபார்னு வெளியே வரும், உள்ளேனையா அப்படின்னு. அப்புறம் இந்த நாமம் தேவனோட உங்களை என்ன செய்யும், தைரியமா இணைக்கும். நாமம் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கும். பூமியில் கமாண்ட் பண்ணுறதுக்கு, உங்கள் சூழல் மேலே, உங்கள் தோல்வி மேலே, உங்கள் பயத்து மேலே கமாண்ட் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கும், அதிகாரம் கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் பா, இயேசுவின் நாமத்தில் வா. தி அத்தாரிட்டி இஸ் தேர் இன் த நேம். இந்த நாமத்தை எப்படி யூஸ் பண்ணுறது? இந்த நாமத்தை எப்படி யூஸ் பண்ணுறது? யோவான் 14:13-14 பிரயார் ஜெபத்தில் உங்களுக்கு என்னவாது வேணும்னா இந்த நாமத்தை சொல்லி இணைஞ்சிக்கலாம். பரலோகத்துலேருந்து டவுன் ஹால் பண்ணிக்கலாம். பரலோகத்துலேருந்து சூரிய ஒளி வர்றதுக்கு ஒரு டைம் இருக்குது, சவுண்டு ஒளி வர்றதுக்கு ஒரு டைம் இருக்குது. அதே மாதிரி இதுக்கும் ஒரு டைம் இருக்குது. ஜெபம் பண்ணோன்னு பின்னாடி நினைச்சக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த ஒளி இவ்வளோ நேரத்தில் வந்து அடையுது நமக்கு தெரியாது, சயின்டிஸ்ட்டுக்கு தெரியும். நமக்கு வேணும், சொல்லியாச்சு, வந்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. 10ஆம் கிளாஸில் கார் கேட்டேன், 2010 கொடுத்தாரு. 15 வருஷம், 15, 16, 17 வருஷம் கேப்பில் இணைஞ்சார். இப்போ கொடுத்தாரு, ஆனால் வந்துச்சு. அதனால் அது வரும். வாசிங்க அந்த வசனத்தை. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்.
அல்லேலூயா. ஹalleluya. இந்த நாமத்தை யூஸ் பண்ணி இதாவே இயேசு நாமத்தில் வந்திருக்கேன், சொல்லுப்பா, நீ கேட்டதை செஞ்சுட்டு தான் நான் மறுவேளை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஏன்னா இந்த நாமத்தோட வேல்யூ அப்படியே இருக்குது. ஸோ இந்த நாமத்தை சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், என்னன்னாலும் கேட்டு வாங்கிக்கலாம். அல்லேலூயா. ஹalleluya. அடுத்து ஊழியத்தில் இது வந்து இன் ப்ரேயர் பர்சனல் லைஃபுக்கு, இது மினிஸ்ட்ரியில் மத்தேயு 28, 18, 19, 20 மினிஸ்ட்ரியில் வேலை செய்கிறதுக்கு எந்த ஊருக்கும் எங்கேயும் போய் ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது, அதிகாரம் இருக்குது. இந்த நாமத்தை சொன்னா, ஏன்னா இந்த நாமத்துக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த நாமத்தை சொன்னா அது நடக்கும். அல்லேலூயா. ஹalleluya. நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, நம்மளா ஏதோ செய்யறோம்னு நினைப்போம், அதான் பிரச்சனை. நம்ம செய்யல, நம்ம ஒரு வார்த்தை ஒரு நாமத்தை சொல்றோம் பாருங்க, அது செய்து அதுக்கு சகல அதிகாரமும் என்ன செய்யுது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் உங்களுக்கெல்லாம் ஞானஸ்தானம் அவர் நாமத்தில் இணைஞ்சிட்டோம், கொடுத்துட்டோம். நீங்களாம் யாரா மாறிட்டீங்க, சிசிய பிள்ளையா மாறிட்டோம். அல்லேலூயா. ஹalleluya. சிசிய பிள்ளையா மாறினதே உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, நீங்களாம் யாரு, சிஷ்யர்கள். அப்படின்னா இயேசு செஞ்ச மாதிரியே நீங்களும் என்ன செய்யணும், செய்யணும். அவ்வளோதான். நீங்கள் கையை வைக்க பிறகு அவர் செய்ய போகிறாரு. செய்யலைன்னா ஏன் செய்யலைன்னு நீங்கள் என்ன செய்யுங்க, அவரை 2 அரட்டுங்க. அதை விட்டுவிட்டு அது இதுன்னு என்ன செய்யாதீங்க, சிந்திச்சுலாம் பார்க்காதீங்க. சுவிசேஷம் சொல்ல போறீங்க, இந்த நாம என்ன செய்ய தெரியுமா, அவனை தேவாலயமாக மாற்றும். ஆந்தைகளின் கூடாரமாக இருந்த அந்த உடம்ப, வவ்வால்களின் கூடாரமாக இருந்த அந்த உடம்ப பரிசுத்த ஆவியானவரின் கூடாரமாக மாற்றும் இந்த நாமம். அதான் அப்போஸ்தலர் 4:12. அப்போஸ்தலர் 4:12 பேதுரையா சொல்றாரு, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அல்லேலூயா. ஹalleluya. இந்த நாமம் தான் கட்டளையிடப்பட்டிருக்கு. இந்த நாமத்தை சொன்னா அவன் பாடி என்னவா மாறும், தேவாலயமா மாறும். வேற ஒரு கொம்பனாலையும் பாடியை தேவாலயமா மாற்ற முடியாது. அல்லேலூயா. ஹalleluya. என்ன மஞ்சள் பூசி குளிச்சாலும் ஒரு ஆட்டி அங்கிட்டு சுத்திட்டு வந்துட்டோம்னா எல்லாம் என்ன ஆயிரும், தேமேன்னு. ஆமாம், குளிச்சு முடிச்சோடனே அப்படி மோந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா மணக்கும். கொஞ்சம் தூரம் அப்படியே எட்டையவரத்தில் நடுத்தருவில் நடந்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், எல்லாம் என்ன ஆயிரும், இப்படின்னா மை மாதிரி வரும், கண்மை மாதிரி வரும். இப்படி செஞ்சோம்னா குளித்தோடனே என்ன செய்யும், அழுக்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த இயேசுங்கிற நாமம் ரட்சிப்புன்னா உங்களை தேவாலயமாக மாற்றுறதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. நீங்கள் தேவனை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு கூட்டம், கொஞ்சம் கூட்டம் நடந்து கிடந்து போகுது, கொஞ்சம் கூட்டம் இங்கே நான் கட்டிக்கிறது, இங்கே நான் கட்டிக்கிறது, இது எங்கெங்கேயோ போகுது. எதுக்கு போகுது, தேவனை தேடி போகுது. இந்த நாம் என்ன செய்யும், தம்பி நீ இங்கே அங்கேன்னு ஓடி இடியெல்லாம் அலைய வேண்டாம், உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட செவனேன்னு நினைச்சிய நல்லா சாப்பிட்டு நல்லா இரு, இந்த நாமத்தை சொல்லு, உன்னைய நான் வாழ்ற இடமா மாத்திடுறேன், தேவ ஆவி வாழ்ற இடமா மாத்திடுறேன். அல்லேலூயா. ஹalleluya. அதான் ரட்சிப்பு. அந்த நாமத்தை யூஸ் பண்ணும்போது இப்போ நாம தேவாலயமாக மாறிட்டோம், அதுவே எனக்கு தெரியல, சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் பிரச்சனை இல்லை. லிசன், இந்த சந்தேகம் போயிடும். நீங்கள் சொல்லும்போது மற்றவர்கள் தேவாலயமாக மாறுகிறார்கள். ஆமாம், இது மட்டும் ஒளியாக இருக்காது, கேட்குற நம்புகிற எல்லாரையும் ஒளியாக மாற்றும்.
ஆமென். இது மெய்யான ஒளி. ஆமென். இந்த நாமம் மெய்யான ஒளி. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாமத்தை ரோமர் 10:13 சும்மா கூப்பிட்டா போதும், அவன் என்ன ஆயிடுவானா? ரட்சிக்க பட்டு விடுவான். தமிழ்ல தொழுது கொள்ளுகிறவன் இருக்கு, இங்கிலீஷ்ல கால் அப்பான் த நேம் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவே அப்படின்னா போதும், அங்கிருந்து என்ன வரும்? ரேடியேஷன் வரும். டப்புன்னு அவன் என்ன ஆயிடுவான்? தேவாலயமா மாறிடுவான். ரொம்ப சிம்பிளாக சொல்லுது பைபிள். குழப்பி வச்சிருக்கிறான் அம்புட்டும். ட்ரம் அடிக்கிறவன் கொஞ்சம் குழப்பி வச்சிருக்கிறான், அவன் கொஞ்சம் குழப்பி வச்சுட்டு நினச்சிட்டான் இயேசு முழிச்சுக்கிட்டு இருக்காரு, இவங்கள நம்பி கையில் கொடுத்துட்டு நம்ம பள்ளைய படாத பாடு படுதடா அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ சிம்பிளாக வச்சுருக்காரு. நாமத்தை சொல்லி கூப்பிட்டா அவன் என்ன ஆயிடுவான்? ரட்சிக்கப்பட்டுருவான். நீங்கள் வாரம் கூப்பிட்றீங்க, வருஷத்துக்கு 53 தடவையாவது என்ன செய்றீங்க? கூவான்னு கூப்பிட்றீங்க. அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு. எவனும் எடுத்துகிட்டு போக முடியாது, பிசாசே வந்தாலும் எடுத்துகிட்டு போக முடியாது. அவன் சுற்றி வருவான், தந்துருமா. நீங்கள் போயிருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா, ஹல்லேலூயா. எக்ஸால்ட் இஸ் நேம். இந்த நாமம் உங்களுக்கு பயன்படணும்னா இந்த நாமத்தை கூப்பிடுக்கணும், இந்த நாமத்தை உயர்த்தணும். அதனால தான் பாடுறோம், எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பிரச்சனையை உயர்த்தக்கூடாது, நாமத்தை உயர்த்தணும். இந்த நாமத்தை யூஸ் பண்ணுவோம்னு நம்ம நினைப்போம், ஆனால் நாமத்தை என்ன செய்ய மாட்டோம்? யூஸ் பண்ண மாட்டோம், உயர்த்த மாட்டோம். பிரச்சனையை என்ன செய்வோம்? உயர்த்திடுவோம். பிரச்சனையை எப்படி உயர்த்துவீங்க? ஒரு 10 பேர்கிட்ட அந்த பிரச்சனையை சொல்லுவீங்க. நாமத்தை எப்படி உயர்த்தணும்? அந்த நாமத்தை ஒரு 10 பேர்கிட்ட என்ன செய்யணும்? சொல்லணும். பிரச்சனையை நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசும்போதே பிரச்சனையை விழாவாரியாக என்ன செய்வீங்க? விளக்கம் கொடுப்போம். அவருக்கு ஒன்றுமே தெரியாது பாருங்கள், பச்சை மண். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? விளக்கம் கொடுக்கணும். நான் கிச்சனுக்கு போகும்போது வலது பக்கமாக திரும்பும்போது அங்கே இருக்கிற தேல் கொட்டி நான் கத்தி பக்கத்து வீட்டுக்கார கூப்பிட்டு அவர் வரும்போது வலிக்கு விழுந்து இப்படிலாம் நம்ம விளக்கம் சொல்லுவோம். இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை. நாமத்தை எக்ஸால் பண்ணணும். ஆண்டவரே, மரணத்தை நீங்கள் காலி பண்ணிட்டீங்களே, வியாதியை சரி பண்ணுறதுக்கு 5 காயங்கள் இன்னும் உங்கள் பாடியில் இருக்குதே, எப்படி இந்த வியாதி நம்மக்கிட்ட வரலாம்? ஒரு கை நான் என்ன செய்கிறேன்? மாத்துறேன். இப்போ ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆஹா, நீ தான்டா என் பிள்ளை, என் பேரை காப்பாற்றுற ஆளே நீ தான். இங்கே பார்த்தா எல்லாம் பயந்தாங்கொல்லிகளும் அப்படி தான் வருது பாருங்க. ஏன் நாமத்தை போய் சொல்லிட்டு வானா பிரச்சனையை போய் என்ன செய்தே சொல்லுது. அக்கா உங்களுக்கு தெரியுமாக்கா, நேற்று ஊழியத்துக்கு போனோமா, அங்கே கருப்பு கலர் 10 நாய் எங்களை எதிர்த்துன்றது, ஒரே டார்க்னஸ்கா. நீ யார்ரா? என்னக்கா செய்ய? நீ யார்ரா? சொல்ல மாட்டான். நீ லைட்டு, உன்னை பெரிய லைட்டாக காட்டணும்னா அங்கே கூட கொஞ்சம் பெரிய கும்மிருட்டை என்ன செய்யணும்? ஆண்டவரை கொண்டு வரணும். நீ மெழுகுவர்த்தி மாதிரி போவ. அப்போ மெழுகுவர்த்திக்கு ஒரு மரியாதை வரணும்னா இருக்கிற இருட்டை என்ன செய்யணும்? கூட்டணும். அது தெரியாது பாருங்க. ஆண்டவர் சொல்லுவார், அப்போ நீ மெழுகுவர்த்தி நீ ஃபோக்கஸ் லைட்டாக மாறு, நான் என்ன செய்கிறேன்ல இருட்டை குறைச்சிட்றேன். நீங்கள் மெழுகுவர்த்தி மாதிரி போவீங்க,
அங்கே இருட்டு இல்லைன்னா மெழுகுவர்த்தியும் அங்கே இருக்கிற வெளிச்சமும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஒரு வய மெழுகுவர்த்தியும் மதிக்க மாட்டான். உடனே ஆண்டவர் என்ன செய்வார்? 10 கருப்பு நாயை என்ன செய்வார்? அனுப்புவார். தீக்க ஆண்டவர் நம்மளை பெரிய வெளிச்சமாக காட்டுறதுக்கு அங்கே இருட்டை கூட்டியிருக்காருன்னு தெரியாமல் இருட்டு 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 இல்லைன்னா எப்படியா வெளிச்சத்துக்கு மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவியா? பண்ண மாட்டீங்க. எதுக்கு இப்போ பிசாசை நடமாட விட்டுருக்காரு? உங்களுக்கு டேஸ்ட் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணணும்னா தடரா தடரான்னு ஜன்னலை வந்து என்ன செய்யணும்? அதை ஆட்டணும். அதுவும் நமக்கு விளங்க மாட்டேங்குது. அதுவும் நமக்கு விளங்க மாட்டேங்குது. வெற்றி களிப்பை கொண்டாடணும்னா தோத்து போயிருக்கணும்ல. இந்திய அணி பல முறை தோற்றுறது. இப்போ 2020 சாம்பியனும் அவன் என்ன செய்யறான்? குதின்னு குதிக்கிறான். வருஷம் வாங்கிக்கிட்டே இருக்கான். அவன் ஒரு ரப்பாத்தோட 11 அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாமத்தை உயர்த்த பழக வேண்டும். ஜெபத்தில் அம்புட்டும் பிரச்சனை, அம்புட்டும் வேற வேற கிரியைகளை என்ன செய்யறது? உயர்த்தி எக்ஸால்ட், உயர்த்துறது. நாமத்தை உயர்த்துங்க, நாமத்தை பேசுங்க. இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? சரியாயிடும். அல்லேலூயா அல்லேலூயா. இதெல்லாம் யூசிங் த ஜீசஸ் நேம். பெனிஃபிட்ஸ் டு த ஹியூமன் ரேஸ். மனு குலத்திற்கு இந்த இயேசுங்கிற நாமத்தினால வரக்கூடிய நன்மைகள். நம்பர் 1 அப்போஸ்தலர் 3:6 ஹீலிங். குணம் வரும். என்ன வரும்? குணம் வரும். குணம் வரும். குணம் வருதா இல்லையான்னு பார்க்கணும்னா முதல்ல உங்களுக்கு என்ன வரணும்? நோய் வரணும். அதை ஒத்துக்க மாட்டான். என்னதான் வியாசி வைக்க மாட்டேன், பட்டக்கு பம் மாதிரி வீங்கிடுச்சு, பண்ணு மாதிரி இருக்கு, உட்கார முடியல, கூப்பிட அடிக்காதான் படுக்க முடியுது. வந்துருச்சா? இப்போ என்ன ஞாபகம் வரணும்? இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நல்மருந்தே. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நல்மருந்தே, பிணி போக்கும் நல்மருந்தே. அது தெரியணும். நம்ம பதறி போயிடுவோம். நம்ம ஏதோ எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிட்டோம், என்னமோ கரெக்டாக இவங்க நடந்த மாதிரியும் அவங்க அன்னைக்கு தான் என்ன செஞ்சாங்களாம் தெரியாம அந்தர்பல்ட்டி அடிச்ச மாதிரியும், அதனால ஆண்டவர் என்ன கொடுத்துட்டாராம்? எல்லாம் ஓட்ட உடசலா தானே இருக்கு. இந்த ஓட்ட உடசலை தேடி தானே சாமி வந்திருக்காரு. இப்போ அவர் என்ன சொல்ல வைக்கிறாருன்னா, டே என் நாமத்தில் சுகமாக்குற வல்லம் இருக்கு, அதை நீ வந்து புரிஞ்சுக்கணும்னா உனக்கு என்ன வரணும்? அதனால வியாதி அனுபவிச்சிருக்கிறேன். ஃபைட். நமக்கு இந்த ஃபைட்டிங் கெப்பாசிட்டியே இல்லை. அதுனா அடிமைத்தனத்தின் அழகு. ஆகச்சிறந்த அடிமை என்ன செய்யாது? சண்டை போட. அப்படி சண்டை போட்டாலும் அதில் வந்து பாயிண்டே இருக்காது. அடிமை சண்டை போடுறத பார்த்துருக்கீங்களா? சோத்துக்கு சண்டை போடும். அவங்க எடுத்துட்டாங்க அப்படிங்கும். முட்டையை எப்படி கொண்டு வரணும்னு நினைச்சாதே தெரியாது. அதை வீரமாக பேசிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் வீரர்கள் அப்படின்னு. கிரியேட்டிவிட்டியே இருக்காது. தேவன் விடுதலை பண்ணிட்டார்னா கிரியேட்டிவிட்டி இருக்கும். உருவாக்குவீங்க. நீங்கள் இன்னொருத்தன் உருவாக்குனதில் போய் என்ன செய்ய மாட்டீங்க? உட்கார மாட்டோம். யூ வில் கிரியேட் சம்திங் நியூ. அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்து என்ன தெரியுமா? சால்வேஷன், ரட்சிப்பு. அது அப்போஸ்தலர் 4:12 இப்போ தான் வாசிச்சோம்ல. இந்த நாமத்தை நீங்கள் சொல்லும்போது சொல்ல சொல்ல ரட்சிப்பு அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாது, நடந்துக்கிட்டே இருக்கும் இருக்கும். எந்த ஏரியாவில் பேசுகிறீங்களோ அந்த ஏரியாவில் கும்முன்னு இறங்கிடுவாங்க. எல்லாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கும். நம்ம மணி அடிச்சுட்டு போயிட வேண்டியா. அல்லேலூயா அல்லேலூயா. தென் அப்போஸ்தலர் 16:18 தி டெலிவரன்ஸ். பிசாசுகளிலிருந்து குறி சொல்கிற ஆவி நமக்கு அந்த மனநிலை இருக்கும். அடுத்து 5 வருஷத்தில் நாம் எப்படி இருப்போம்? பொம்பளைங்கள்லாம் அப்படியே உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கும் பார்க்குங்க.
4-5 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்க வேண்டிய ஆளு, இவங்கிட்ட சிக்கி நம்ம இப்படி சின்ன நம்ம ஆயிட்டோமே, எப்படி இருந்திருப்போம், அப்படி இருந்தா எப்படி, இப்படியே அது என்ன செய்யும்? தட் இஸ் அ ஃபார்ச்சூன் ஸ்பிரிட். அந்த சேலை எடுக்க முடியாம போச்சு, அந்த சேலை எடுத்தா கெட்டுனா அப்படின்னு உள்ளுக்குள்ளே இணைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இமேஜினேஷன் போய்கிட்டு இருக்கோம். அப்பதான் அது அப்படியே இருக்கும். இதெல்லாம் ஃபார்ச்சூன் ஸ்பிரிட்டு. என் பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா? நீங்கள் அம்மாமார்கள் அப்பா அம்மார்கள் ஒரு 25 வயசு பையன்னா அவங்க ஜபக்குறிப்பில் என்ன இருக்கும்? என் பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும். வேலை மட்டும் இல்லை, என்ன வேலை? கவர்மெண்ட் வேலை. இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக கொடுப்பாங்க சாமிக்கு. அப்புறம் என் பிள்ளைக்கு வந்து ஐஸ்வர்யா ராய் மாதிரி என்ன செய்யணும்? பொண்ணு கிடைக்கணும். அவர் கருவண்டு மாதிரி இருப்பார். ஆமாம், டனக்கட்டி நடப்பார். அவளுக்கு கேட் வாக்கிங் நடக்கிற ஐஸ்வர்யா என்ன வேணுமா? இவங்க செவக்குறிப்புலாம் நல்ல வீடாக இருக்கணும். சொல்லும்போது எப்படி? இவங்க நல்ல வீடாக இருப்பாங்க. எல்லாம் முள்ள மாதிரி வேலையை நெஞ்சிருப்பாங்க. 5 பேரை கொலை செஞ்சு புதைச்சிருப்பாங்க. ஆனால் என்ன கேட்பாங்க? நல்ல வீடாக இருக்கணும். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவோட நாமத்தோட வேல்யூ தெரிஞ்சா போதும், ஓட்டச்சட்டியும் நல்ல சட்டியா இணைஞ்சிடலாம், மாத்திரலாங்கிற தைரியம் வரும். அந்த டெலிவரன்ஸ் வந்தாதான் அந்த தைரியம் வரும். இல்லைன்னா இந்த குறி சொல்ற ஆவி உள்ள கடந்துக்கிட்டு குறுன்னு சொல்லும். என்ன நடக்க போதோ, என்ன நடந்தா என்ன, பேசாம இரு அப்படின்னு சொல்ல தெரியாது. என்னமோ நடந்துரும், அப்படியே நடந்துரும், இப்படியே நடந்துரும். அப்படியே வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்கோம். இன்னும் வேகலை, இன்னும் நீ ஆஸ்பத்திரியில் பேர்ன்ஸ் வார்டில் போய் சேர்க்கல. அந்த மாதிரி இருக்குதான் அவங்களுக்கு. இந்த நாமம் உங்களை ஃபார்ச்சூன் ஸ்பிரிட், குடி சொல்கிற ஆவிலேருந்து விடுவிக்கும். அந்த நாமத்தை சொல்லணும். காலையில் எந்திரிச்சோடனே ஏசுன்னு ஒரு 5 ஆட்டி 10 ஆட்டி சொல்லிட்டு போங்களேன். கண்ணாடி முன்னாடி தலை செய்யும் போதே சொல்லிருங்களேன், வேலை முடிஞ்சது. அதான் நாம சங்கீர்த்தனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இட்ஸ் a protecting name. இந்த நாமத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாயிரும். யோவான் 17:11-12. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். இந்த நாமம் காப்பாத்துற நாமம். தூங்கிக்கிட்டே நினைச்சு நம்மளை கட்டி பிடிச்சே குப்பரடிக்க விழுந்துடாத, அங்கிட்டு நரகம் இருக்கு, இங்கிட்டு வா அப்படின்னு என்ன செய்யும்? காப்பாற்றும். நமக்கு அது தெரியறது இல்லை. தப்போ ஆண்டவரே, நாங்கள் பரலோகத்திற்கு பக்கெட் எடுத்துட்டோம் ஆண்டவரே, அந்த பக்கெட் வேண்டாமா ஆண்டவரே, அந்த பக்கெட்டு என்ன பக்கெட்டு வேணும் ஆண்டவரே, என்ன பக்கெட்டு வேணும் ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்யறத? நாம சங்கீர்த்தனம். தட் நேம் itself will protect you and your family. நம்ம அது விளங்காதனால தான் சிலுவையாக போட்டு என்ன செய்யறது? தூங்குறது. நெத்தியில் சிலுவை, வயிற்றுல சிலுவை, பட்டக்கில் சிலுவை, வலி இருக்கிற இடத்துல எல்லாம் என்னது? சிலுவை. உருண்டு சிலுவை. நாம சங்கீர்த்தனத்தை எண்ணங்களிலே வைத்தீர்களானால் ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த நாமத்தினால இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது அந்த நாமத்தினால சீஷர்களை காப்பாற்றினாராம். நான் திருப்பி நான் அங்கே வந்த பிறகு நீங்கள் அதே நாமத்தினால இவங்களை என்ன செய்யுங்க? காத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஜீசஸ்ங்கிற நேம் ஷெல்டராக இருக்குது, பாதுகாப்பு அரணா இருக்குது. அது விளங்காதனால தான் ஆண்டவரே இந்த டயரில் ரத்தத்தை என்ன செய்கிறேன்? தெளிக்கிறேன். ஆண்டவரே இந்த போல்ட்டில் ரத்தத்தை என்ன செய்கிறேன்? தெளிக்கிறேன். மீனிங் they don't know the value of name. They don't know the benefits of name. Benefits தெரிஞ்சிருச்சுன்னா ஹல்லேலூயா, சோதரம் ஆண்டவரே, வண்டியை கிளப்படா, போல்ட்னஸ் வந்துடும். ஏன்னா you know the name. ஸோ அந்த நேம் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிதான்
ஆகணும். கிறித்தவன் 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 உங்களை உலகம் சொல்லுது. அதுக்காவது ஆண்டவர் உங்களை காப்பாத்தி தான் ஆகணும். அப்படியே கூட்டு போயிட்டாருன்னா உங்க ப்ராஜெக்ட் முடிஞ்சுச்சு. இனி நீ இங்க பூமிக்கு பாரமா இருக்க வேண்டாம், வந்துரு அப்படின்னு கூட்டு போறாரு. நிம்மதியா போங்க. Hallelujah. 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 It's a protecting name. The name will give you authority. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் பிலிப்பியர் 2:11 சொல்லியிருக்குல்ல. ஸோ இந்த நாமம் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கும். அந்த ஆரம் எல்லாம் வரும்போது 2 பூசணிக்காயை உடச்சி அப்படி போட்டிருந்தான்னா டபார்னு ஒரு ஃபுட்பால் அடிச்சுட்டு நீங்கள் போவையா? இல்லை அங்கே பார்த்த உடனே கிடுக்குன்னு நீங்கள் இந்த பூசணிக்காய் வெள்ளிக்கிழமையாக இருக்க முச்சந்தியில் போட்டிருக்கானே உள்ளங்க கட்டியில் வந்துருமோ பிட்டியில் வந்துருமோ அப்படிலாம் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, நினைக்க மாட்டீங்க. டபார்னு ஒரு அடி அடிச்சுட்டு போவையா? அல்லேலூயா. Hallelujah. இப்படி போயிட்டு துட்டை வெட்டி வெட்டி போட்டிருக்கானே, எதுக்கு வெட்டிக்கு என்ன கழிப்பு கழிச்சிருக்கானோ அது நம்ம மேலே வந்துருமோ? வராது. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இதெல்லாம் பெனிஃபிட்ஸ். ஹீலிங் கிடைக்கும், டெலிவரன்ஸ் இருக்குது, சால்வேஷன் இருக்குது, ரட்சிப்பு, ப்ரொடெக்ஷன் இருக்குது, அதிகாரம் இருக்குது. இதெல்லாம் மனுக்குலத்திற்கான இயேசு நாமத்தின் மூலமாக வருகிற பயன்கள். அவங்க அந்த ஏதேன் தோட்டத்தில் இழந்து போச்சு மனுஷகுலம், அதிகாரத்தை இழந்துருச்சு. இயேசுங்கிற நாமம் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குது. நீங்கள் மண்டல பூச்சல்லாம் வைக்க வேண்டாம், மண்டையை இப்படி ஆட்டலாம் வேண்டாம் வேண்டாம். இயேசு அப்படின்னீங்கன்னா போதும். குருடரின் கண்களை திறந்திட்டார், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்திட்டார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அல்லேலூயா. இந்த ஆண்டு நாம சங்கீர்த்தன ஆண்டு. அப்படின்னா இயேசு இயேசுன்னு மறுபடி காலையில் எழுந்திரிச்ச உடனே கண்ணாடி முன்னாடி நின்னோன்னு ஒரு 10 ஆட்டி நினைஞ்சிடணும் சொல்லிடணும். அவ்வளோதான். இது 2026 ஃபுல்லாக பண்ணுங்க. இப்போ பேசின அம்புட்டும் உங்கள் ஃபேமிலியில் நடக்கும். நீங்கள் ஃபேமிலி முழிக்காமல் இருப்பேன். ஹல்லேலூயா. 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 என் பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா, என் பிள்ளைக்கு வரன் கிடைக்குமா? டோன்ட் திங்க் தட். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணும் பொழுது இந்த நாமத்தோட வேல்யூ மதிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த நாம சொன்னாலே அது போயிடும். நீங்கள் ஏதோ மம்பட்டி எல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க, இல்லை. நீங்கள் ஏதோ முயற்சிலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை. இருக்குதுலையே மனசில் அந்த விசுவாசத்தை வச்சு மெயின்டைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வேலை. அந்த விசுவாசத்தை பேலன்ஸை தப்பு வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட கொப்புகள் வரும், ஏகப்பட்ட வாய்ப்புகள் வரும். அப்பையும் அந்த விசுவாசத்தை உள்ளே வச்சு என்ன செய்யணும், இயங்க வேண்டும். விசுவாசத்தை அவர் தான் கொடுக்குறாரு, அவர் தான் முடிச்சு வைக்கவும் போகிறாரு, அவர் தான் பில்லு பண்ண போகிறாரு. அதை வச்சு பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய வேலை.